Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது RLC series circuit. ஸோ RLC series circuit அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே ஒரு ஏசி சப்ளையோட நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஏசி சர்க்கியூட். இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக் ஃபார்முலாஸ் ஆனது தேவை. ஸோ நமக்கு தெரியும் ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட்டை நம்ம டிரைவ் பண்ணி தான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அப்போ பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்மளோட இம்பிடன்ஸ். ஸோ இம்பிடன்ஸினுடைய ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இதோட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் கரண்ட் அக்ராஸ் த சர்க்கியூட். இப்போ இந்த சர்க்கியூட்க்கு அக்ராஸாக கரண்ட் வேல்யூ நம்ம டிசி சர்க்கியூட்னா V/R அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ இது ஏசி சர்க்கியூட் அப்படின்றனால நம்ம இம்பிடன்ஸ் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ V/Z. நெக்ஸ்ட்டு வந்து பவர் ஃபேக்டர். ஸோ பவர் ஃபேக்டர்னுடைய ஃபார்முலா cos phi. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா R/Z. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் பவர். ஸோ டோட்டல் பவர் இஸ் நத்திங் பட் ரியல் பவர். அது வந்து VI cos phi. ஸோ VI cos phi அப்படின்றது ரியல் பவர் அப்படின்னு சொல்லலாம், நம்ம டோட்டல் பவர் அப்படின்னு சொல்லிடலாம். விச் இஸ் ரெப்ரசன்டட் இன் தி வாட்ஸ். எல்லாத்துக்கும் யூனிட்ஸ் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அது மாதிரி கரண்ட் அப்படின்னா ஆம்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய இம்பிடன்ஸ் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரியாக்டிவ் பவர். ஸோ ரியாக்டிவ் பவர்ன்றது Q அப்படின்னு நமக்கு தெரியும். நம்மளோட பவர் ஃபேக்டர் ட்ரையாங்கில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ விச் இஸ் VI sin phi. இதோட யூனிட் வந்து VAR அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக நீங்கள் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய வோல்டேஜ் அப்படின்னா VC which is equal to I into XC. அதே மாதிரி காயில்னு கொடுத்துருந்தாலும் சரி, இண்டக்டன்ஸ்க்கு அக்ராஸாக நம்ம வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I into XL ஆர் I into X காயில். ஒன்றும் இல்லை, இந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் தான் நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் இந்த கரஸ்பாண்டிங் ஃபார்முலாஸில். ஸோ இதில் வந்து நமக்கு XL அப்படின்றது நம்மளுடைய இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா இந்த ஃபார்முலா. XC அப்படின்றது நம்மளுடைய கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் டிவைடட் பை நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். இப்போ நாம் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் ஒன்று நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ RLC சீரிஸ் சர்க்கியூட்டில் கேட்ட ப்ராப்ளம் இது. என்ன கேட்டிருக்காங்க, இன் தி சர்க்கியூட் ஷோன் டிட்டர்மைன் தி டோட்டல் இம்பிடன்ஸ், கரண்ட், ஃபேஸ் ஆங்கிள் அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் எலிமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலான்னா கிவன் டேட்டா என்ன அப்படின்றத நம்ம எழுதிடலாம். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 10 ohms கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 மைக்ரோஃபாரட் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு சப்ளை வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முதல்ல நம்ம எடுத்து எழுதிடலாம். இதில் நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 மைக்ரோஃபாரட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 10 மைக்ரோஃபாரட்னா என்ன அர்த்தம், 10 into 10⁻⁻6 ஃபாரட் அப்படின்னு எழுதிக்கணும். அதே மாதிரி இண்டக்டன்ஸும் செக் பண்ணிக்கோங்க. இண்டக்டன்ஸில் வந்து வெறும் ஹென்ரி, ஹெச்னா ஹென்ரி. அப்போ வெறும் ஹென்ரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதோட வேல்யூ வந்து 0.5 ஹென்ரி அப்படி எடுத்துக்கோங்க. இல்லை இன்கேஸ் நம்மளுடைய ப்ராப்ளமில் 0.5 மில்லி ஹென்ரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மில்லி ஹென்ரி அப்படின்னா எப்படி நம்ம எழுதணும், 0.5 into 10⁻³ ஹென்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ 0.5 மில்லி ஹென்ரி அப்படின்னு நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணணும்னா 0.5 into 10⁻³ ஹென்ரி அப்படின்னு நாம் மென்ஷன் பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கெப்பாசிட்டன்ஸ்னால் மைக்ரோஃபாரட் அப்படின்னு கேட்பாங்க. இதே இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மில்லி ஹென்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க, இல்லை ஹென்ரி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எப்படி நமக்கு கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கன்வர்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராப்ளமில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அது பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் தப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத எழுதிடலாம்.
நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் இம்பிடன்ஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. தென் ஃபேஸ் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் எலிமெண்ட் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ்னு கேட்டிருக்காங்க. இண்டக்டன்ஸ்க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ்னு கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நாம் இந்த ப்ராப்ளமில் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இம்பிடன்ஸ் என்ன, தட் இஸ் டோட்டல் இம்பிடன்ஸ் என்ன அப்படின்றத தான் நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் இம்பிடன்ஸை நாம் இசட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இசட்டினுடைய ஃபார்முலா என்ன அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இசட்டினுடைய ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி தி ஹோல் ஸ்கொயர். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேல்யூஸ் இதில் தெரியும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆர் அப்படின்றது என்ன, ரெசிஸ்டன்ஸோ, அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதனால் ஆர் வேல்யூ நமக்கு தெரியும். எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி, ஸோ அப்போ எக்ஸ்எல் வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது, எக்ஸி வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நாம் இதை கண்டுபிடிச்சி ஆகணும். ஸோ அப்போது எக்ஸ்எல் வேல்யூ என்ன, தென் எக்ஸி வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாதான் நம்மளால் டோட்டல் இம்பிடன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம் இல்லையா, எக்ஸ்எல் அப்படின்றது நம்ம என்ன சொல்லியிருப்போம், 2π f இன்ட்டு எல்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி எக்ஸி தட் இஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்றது 1 டிவைடட் பை 2π fc அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு இண்டக்டன்ஸ் வேல்யூ என்னன்றது தெரியும், ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதை ரெண்டையும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா we get the answer. இப்போ 2π இன்ட்டு ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, 50 Hz. ஸோ 50 போட்டுக்கோங்க. இங்கே இண்டக்டன்ஸ் இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இண்டக்டன்ஸ் இஸ் 0.5. ஸோ யூ சப்ஸ்டியூட் தி இண்டக்டன்ஸ் வேல்யூ as 0.5. ஹென்றின்னு கொடுத்தனால அப்படியே நம்ம 0.5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நாம் கால்சியில் இதை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட வேல்யூ என்ன, 2 into pi. So 2 into pi into 50 into 0.5. So which is equal to நம்மளோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், 157.07. So which is 157.079 வருது, அதனால் 0.8 அப்படின்னு அப்ராக்சிமேஷன் பண்ணிக்கலாம். அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ் அப்படின்னு யூனிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் என்ன கண்டுபிடிக்கணும், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், விச் இஸ் 1 டிவைடட் பை 2 இன்ட்டு பை இன்ட்டு எஃப், எஃப்னுடைய வேல்யூ 50 இன்ட்டு நம்மளோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ 10 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 ஃபேரட், ஏன்னா மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. இப்போ நாம் கண்டுபிடிச்சிடலாம். 1 டிவைடட் பை, நீங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இதில் நம்ம வேல்யூ என்ன, 2 இன்ட்டு பை, பைக்கு ஷிஃப்ட் அமுக்கி இங்கே எக்ஸ்பனன்ஷியல் இருக்குல்ல அதை கொடுத்திங்கன்னா பை அப்படின்றது அப்படியே வந்துடும், அதை அப்படியே கொடுத்துருங்க, இன்ட்டு 50 இன்ட்டு 10 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்றத பாருங்கள், விச் இஸ் 318.30. ஸோ 318.30 ohms. 318.30 அப்ராக்சிமேட் பண்ணோம்னா 31 ohms அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணோம், இம்பிடன்ஸ் ஃபார்முலாவில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 10 அப்படின்றது தெரியும். ஸோ 10 ஸ்கொயர் அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், ப்ளஸ் நம்மளுடைய இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். கெப்பாசிட்டன்ஸ் ரியாக்டிவ்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதையும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதுக்கு ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம்.
இப்போ இதனோட வேல்யூ என்ன அப்படின்றத நாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நாம் கால்குலேட் பண்ணிடலாம். இப்போது ரூட் ஆஃப் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரூட் ஆஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், 10 ஸ்கொயர், ஓகே, ப்ளஸ் 157.08 மைனஸ் 318.31 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி தி ஹோல் ஸ்கொயர், அப்புறம் இன்னொரு ப்ராக்கெட்டையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வேல்யூ என்ன அப்படின்றத பாருங்கள், விச் இஸ் 161.53 ஓம்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. அப்போ 161.53 ஓம்ஸ். ஸோ விச் இஸ் தி டோட்டல் இம்பிடன்ஸ் வேல்யூ. அப்போ நம்ம சப்டிவிஷன் நம்பர் 1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஃபார்முலா தெரியும், V/Z அப்படின்றது தான் அதனுடைய ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்போது நம்மளுடைய வோல்டேஜ், இங்கே நம்மளோட கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட வோல்டேஜ் வந்து 50 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் 50 வோல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை நம்மளோட இம்பிடன்ஸ். இப்போ தானே நம்ம இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம இம்பிடன்ஸோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 161.53. இதான் நம்மளோட இம்பிடன்ஸினுடைய வேல்யூ. ஸோ த இம்பிடன்ஸ் இஸ் 161.53 ஓம்ஸ். ஸோ இப்போ நாம் கால்குலேட் பண்ணிடலாம். 50 டிவைடட் பை 161.53. ஸோ நமக்கு வேல்யூ என்னன்னு வருதுன்னு பாருங்கள், 0.3095. இதுதான் நமக்கு கிடைக்கிற வேல்யூ. ஓகே, அதாவது கரண்ட் வேல்யூ 0.3095. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ 31 ஆம்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் யூனிட் மறக்காமல் எழுதிடுங்க. தேர்டாக நமக்கு கண்டுபிடிக்க கேட்டது என்ன அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிள். இது தீட்டான்னு சொல்லலாம், இல்லை ஃபைன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கலாம். இதோட ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், which is tan inverse of XL minus XC by R. இப்போ நாம் XL என்ன அப்படின்றத ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், XC என்ன அப்படின்றத ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், R வந்து நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 10 ஓம்ஸ் அப்படின்னு. இப்போ நாம் அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ which is tan inverse of XL வேல்யூ இஸ் 157.08 minus XC வேல்யூ இஸ் 318.31. ஓகே, டிவைடட் பை R வேல்யூ இஸ் 10 ஓம்ஸ். ஓகே, இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஷிஃப்ட்டு கொடுத்துக்கோங்க. ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு இங்கே tan இன்வர்ஸ் இருக்குது பாருங்கள், tan இன்வர்ஸ் கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராக்கெட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 157.08 இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், மைனஸ் இந்த வேல்யூ 318.31. ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ இந்த டேர்மை வந்து நான் இங்கே என்ட்ரு பண்ணிட்டேன், டிவைடட் பை 10 கொடுத்துட்டு ஓவரால் ப்ராக்கெட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட வேல்யூ என்ன அப்படின்றது கிடைக்கும். ஸோ நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்களேன், விச் இஸ் மைனஸ் 86.45 அப்படின்னு கிடைக்கிது. மைனஸ் 86.45 அப்படின்னு நமக்கு வேல்யூவானது கிடைக்கிது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகிரீஸில் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், இங்கே என்ன நமக்கு மைனஸில் வேல்யூ வருது, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த சர்க்கியூட் வந்து கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டுன்னு சொல்கிறோம். ஸோ த மைனஸ் இஸ் டியூ டு தி கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் வந்து ஒரு கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டுன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா மைனஸில் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய வோல்டேஜ் லேக்ஸ் தி
current. ஓகே, அப்படி இல்லைன்னா அதை வேறு மாதிரியும் எழுதலாம். எப்படி எழுதலாம்? current leads the voltage அப்படின்னு எழுதலாம். ஓகே, இல்லை ரொம்ப சிம்பிளாக இது கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ்எல் அதுக்கப்புறம் எக்ஸி வேல்யூ என்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ எக்ஸ்எல் வேல்யூ என்ன? 157.08. இதே எக்ஸி வேல்யூ என்ன? 318.31. அப்போ எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள், கெப்பாசிட்டன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சர்க்கியூட் வந்து விச் இஸ் தி கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நாம் ஃபைனல் டேர்ம் கண்டுபிடிக்கிறோம். என்னென்னா வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்க்கு அக்ராஸாகவும் என்ன வோல்டேஜ் ஆனது மெயின்டைன் ஆகிருக்கு. அப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் மெயின்டைன் ஆகிருக்கு, இண்டக்டன்ஸ்க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் மெயின்டைன் ஆகிருக்கு, கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் மெயின்டைன் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போது விஆர் வி விச் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஐ இன்ட்டு ஆர் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ 0.31 இங்கே நமக்கு கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த கரண்ட் வேல்யூவை எடுத்துக்கிறோம். ஸோ வேறு ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 0.31 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு 0.31. சீரீஸ் சர்க்கியூட் தானே, அதனால் ஒரே கரண்ட். ஒவ்வொரு எலிமெண்ட்க்கு அக்ராஸாகவும் நம்ம கண்டுபிடிக்கிற வோல்டேஜ் என்னன்னு வச்சுக்கலாம்? விஆர், விஎல், விசி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ விஆர் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். ஸோ 0.31 இன்ட்டு 10 அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா வாட் வில் பி தி வேல்யூ? 3.1 volts அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வோல்டேஜ் அக்ராஸ் தி காயில் ஆர் வோல்டேஜ் அக்ராஸ் தி இண்டக்டன்ஸ் விச் இஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எல். அப்போ ஐ வேல்யூ இஸ் 0.31 இன்ட்டு எக்ஸ்எல் வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, விச் இஸ் 157.08. இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா the value will be 48.7 volts. நெக்ஸ்ட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஐ இன்ட்டு எக்ஸி விச் இஸ் 0.31 இன்ட்டு எக்ஸினுடைய வேல்யூ இஸ் 318.31 which is equal to நம்மளுடைய வேல்யூ என்ன வருது? 98.7 volts. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லீவ் இன் தி கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.